அண்ணாமலைக்கு கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி வந்திருக்குதுன்னு தெரியும். அவருக்கு அந்த பதவி போனதுக்கு பிறகு அவருக்கு பொறுப்பு வந்திருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன், சரியான கருத்து. திமுக எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு அதை வச்சுட்டு அண்ணா திமுக ஓட்ட முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கறத நான் நம்பலீங்க. திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை தாங்க அண்ணாமலை சொல்லிட்டாரு. உங்க நம்பரை வச்சுக்கிட்டு ஒண்ணு நீங்க பண்ண முடியாது. உங்க 500 கட்சி எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ என்ன செய்ய போறேன்னு தான் கேட்பாங்க. அவ்வளவுதான் கேள்வி. எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா? திமுக சைட்ல இத்தனை கட்சி இருந்தாங்க, இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுன்னா, மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதை விட சிறப்பா யார் கொடுப்பீங்க? விஜய்க்கு நீங்க கொடுக்காத விளம்பரமா? எவ்வளோ என்ன விளம்பரம் கொடுக்குறீங்க? கோயம்புத்தூர்ல வந்து பூலோகமே வந்து திறந்து வந்துருச்சு, எல்லாம் சொல்றீங்க. என்ன செஞ்சாரு? கடலை பசங்க வந்து கையை தட்டிட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய அவர் என்ன செய்யறான்னு கேட்டால் யாருக்குமே தெரியல, அவருக்கே தெரியும். இன்னும் அவங்க சரியா வரல. அதனால தானே அமித்ஷா வந்து பழனிசாமி காலில் விழுந்தாரு. என்னோட சேர்ந்து நேர்மாறா சொல்றீங்க சார். இபிஎஸ் அவர் காலில் விழுந்தாங்க. அவர் கூப்பிட்டாரு, அவர் வரலையே பழனிசாமி. 12 மணிக்கு தானே மிரட்டி தானே வர வச்சாரு. விஜய் ஒன்றும் பெருசாக 2 நிமிஷத்தில் பேசிட்டு அவர் அரசியலை பண்ணாமல் அவர் மட்டும் போயிட்டாரு. உடனே தான் வந்து ஓஹோ உனக்கு இவ்வளோ திமுறா, உனக்கு விரோதியாக இருக்கிற அஜித்துக்கு பார்த்த பத்மபூஷன். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள். சார் வணக்கம். சார், பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஈரோட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. அதாவது அஇஅதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க, இத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குது, ஆகையினால் நம்ம ஆட்சி பிடிச்சிடலான்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது, நமக்கு ஒரு விஷன் வேணும். குறிப்பாக டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக இப்போ நம்ம ஒரு அணியில் சேர்ந்துருக்கோம், திமுக பொது எதிரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்க, உங்களுக்கு அதை விட சிறந்த ஒரு விஷயம் நீங்கள் அமைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் தரும் விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி விட்டுருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? அண்ணாமலைக்கு கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி வந்திருக்குதுன்னு தெரியும். அவருக்கு அந்த பதவி போனதுக்கு பிறகு அவருக்கு பொறுப்பு வந்திருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன், சரியான கருத்து. திமுக எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு அண்ணா திமுக ஓட்ட முடியாது. அன்னைக்கு அந்த எதிர்ப்பு எப்படி இருந்ததுன்னா, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் மத்தியில் இருந்த அந்த இதில் வந்து கலைஞருக்கு விழுந்தாரு, எம்ஜிஆர் வந்தார். அப்போ கூட மக்கள் வந்து எம்ஜிஆர்கிட்ட முழுக்க போயிடல. சட்டமன்ற தேர்தலில் தான் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் எம்ஜிஆர் தோத்து தான் போனார். அதை மறைச்சிங்க, நீங்கள்லாம் சேர்ந்து மறைச்சிங்க, தோத்து தான் போனார். அதனால் அந்த 2 பேருமே இல்லாத போது அந்த கலைஞரை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடத்திங்கன்னா என்ன இருக்கும்? ஸ்டாலினை ஏற்றுக்கிறதுக்கு பழனிசாமியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒரு ரெண்டு எதிரிகள் மோதுற மாதிரியான ஒரு விஷயமே இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இனிமேல் அது எடுபடாதுங்கிறது அவர் சொன்னது சரியான வார்த்தைகள். ஓகே, நீ என்ன செய்வ? இன்னைக்கு மக்களை தான் கேட்குறாங்க. சரி, அவனை ஒழிச்சிட்றேன், நீ என்ன ஒழிச்சிட்டா நீ என்ன செய்கிறதா இருக்க? உனக்கு என்ன திட்டம் இருக்குது? இன்றைக்கு ஒன்றும் வாயை திறக்கலையாரோ. அதே திமுக பல திட்டங்கள் சொல்லிக்கிட்டு ஓடுது, செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. டெய்லி ஒரு விளம்பரம் வருது இல்லை, 10 இது இதை வச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்கிறாரு. 9 அறிவிப்புகளை வெளியிடுறாரு. எல்லா மக்கள் மத்தியில் நிற்கிது போய். அதில் வந்து நான் என்னை வந்து கூப்பிட்டு கேட்டபோது நான் சொன்னேன், நான் நேரடியாக எனக்கு அந்த பலன்களை அனுபவித்தேன். நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன் அந்த பலன்களை. ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக என்னுடைய மாணவிகள் இது பண்ணும்போது நான் கவர்மெண்ட்டில் போய் அப்ரோச் பண்ணோம். ஒரே நாளில் எங்களுக்கு 5 லட்சம் ரூபா சாங்ஷன் ஆச்சு. நேரடி அனுபவம். எங்கேயோ கேட்டு பத்திரிகையில் படித்து அங்கே கேள்விப்பட்டு அவங்க சொன்னாங்க. இப்படி இல்லை, நானே நேரில் அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன். வெயிட் பண்ணுற நேரத்தில் காஃபி கொடுத்தாங்க. மத்தியானம் வரை இருக்க வேண்டியது, மத்தியானம் சாப்பாடு போட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்தாங்க காசு. இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கிற காரியமா? நாங்களாம் என்ன மாதிரி ஆளுங்க? மக்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்த முடியல அரசாங்க அதிகாரின்னா. ஒரு செக்ரட்டேரியட்டுக்கு போய் பாருங்க, உங்கள் ஃபைலு மேலே இருக்கும் டேபிளில். சார் இந்த ஃபைல் தான் சார், தெரியும், எப்போ எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், உங்களை யார் உள்ளே விட்டது? இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அந்த ஃபைல் அங்கேயே இருக்கும். அப்புறம் அவர் வீட்டில் போய் பார்க்கணும், எங்கே போய் அவரெல்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளோவெல்லாம் நடக்குது. இன்றைக்கி அது இல்லை.
இப்போ போகிறேன் ஒரு என்ன மாதிரி ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா கவர்மெண்ட் இது கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு 20-25 பேர் உட்காந்துருக்காங்க. வரிசையாக பட்டுன்னு முடிச்சு சாயந்தரத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் கிளியராக வந்து இந்த டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னாங்க. கொடுத்தோம். அடுத்த வாரம் சாங்ஷன் ஆகி வந்து சேர்ந்துருச்சு. எங்கள் கல்லூரியிலேருந்து கைக்கு வர்றதுக்கு தான் இப்போ லேட் ஆகிட்டு கவர்மெண்ட்ல இருந்து. இது நான் நேரடியாக பட்ட அனுபவம். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கிறது சொல்லி தான் இன்றைக்கி நீங்கள் ஓட்டு கேட்க முடியும். ஓ ஐயா, காந்தராஜ் என்ற பொது விரோதியை ஒழிப்பதற்காக நான் சேர்ந்துங்க, இதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பார்த்துக்க. அவனை ஒழிக்கிறது எங்கள் வேலை இல்லை. அவன் செய்கிற மாதிரி நீ செய்வியாங்கிறது தான் கேள்வி. ஓகே, அவ்வளோதான். அது அண்ணாமலையோ அற்புதமான கருத்தை சொல்லி. இப்போ இந்த கருத்து வந்து இப்போ நம்ம எப்படி சார் பார்க்கணும்? அவர் வந்து கலை யதார்த்தத்தை புரிஞ்சு இந்த கருத்தை சொல்லியிருக்காரா, இல்லைன்னா அவர் மாநில தலைவர் வந்து நீக்கியிருக்காங்க, தன் மீது கட்சி உறுப்பி நடவடிக்கை எடுத்துக்குன்னு சொல்லி வன்மத்தில் இப்படி வந்து பேசுகிறாரா? வன்மத்தில் பேசினாரா இல்லையா? அவர் மெச்சூர் ஆகியிருக்காரு. அவருக்கு முதிர்ச்சி வந்துருக்கு. ஓகே, கேவலமான முறைகளில் தான் அவர் பேசுவார். அவர் அரசியலை வேடிக்கையாக இருக்கும். நான் கூட சொல்லுவேன், அண்ணாமலை வெளியே போயிட்டாருன்னா என் பொழப்பு என்ன ஆகும் அப்படின்னு. அவர் பண்ணுற காமெடி தானே எனக்கு தீனியை போட்டுக்கிட்டு இருந்து. இப்போ அவர் இல்லை, ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. ஓகே, அவருடைய முதிர்ச்சியை காட்டுது, அரசியல் முதிர்ச்சியை காட்டுது. இதை வந்து இன்னைக்கு அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கணும். நீ என்ன செய்ய போறேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வலதுசாரிகள் வந்து இந்த மாதிரி அறிவுபூர்வமாக விஷன் செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு இருக்காது சார். ஏதாவது இந்த மாதிரி ஆதீனம் போன்றவர்கள் பேசின மாதிரி அல்லது வட இந்தியாவில் என்ன நடக்குதோ அதை வச்சு தானே சார் அவங்க அரசியல் ஓட்டுவாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. அவங்க கட்சிக்கு அவர் தான் சொல்லிட்டு இதெல்லாம் தேராதுன்ட்டார். ஓகே, தமிழ்நாட்டில் தேராதுன்ட்டார். அவர் இந்திய அளவுலேயே அவர் பேசிட்டார். இதெல்லாம் இன்னைக்கு நிற்காது அப்படின்ட்டார். இது அங்கே படிப்பறிவு இல்லாத வடநாட்டுக்காரர்களுக்கு மத்தியில் வேணா கொஞ்சம் நிற்கலாம், விந்திய மலைக்கு கீழே இது நிற்காதுன்ட்டார். இங்கே இருக்கவங்களாம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவங்க இவங்க கிட்ட நிற்காதுங்கிற ஒரு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்கு நாங்கள் ஓரணியில் ஒன்று சேர்வோம், வாக்குகளை சிதறடிக்க விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த திரு எடப்பாடியார் அவர்கள் முன்வைக்கிறாரு. இன்னும் பல கட்சிகள் எங்கள் ஒருத்த கருத்து உடைய திமுகவை தோற்கடிக்கணுங்கிற ஒரு காமன் மீடியம் ப்ரோக்ராமில் எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பிரிந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கட்சிகள் பாமக, தேமுதிக போன்றவர்களும் உள்ளடங்கி வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கடும் போட்டி தரக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை தாங்க அண்ணாமலை சொல்லிட்டாரு. உங்கள் நம்பரை வச்சுக்கிட்டு ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. உங்கள் 500 கட்சி எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ என்ன செய்ய போகிறேன்னு தான் கேட்பாங்க. அவ்வளோதான் கேள்வி. இப்போ விஜய்க்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரமா? எவ்வளோ என்ன விளம்பரம் கொடுக்குறீங்க? கோயம்புத்தூரில் வந்து பூலோகமே வந்து திரண்டு வந்துருச்சு எல்லாம் சொல்கிறீங்க. என்ன செஞ்சார்? விடலை பசங்க வந்து கையை தட்டிவிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறான்னு கேட்டால் யாருக்குமே தெரியல, அவருக்கே தெரியல. நிற்காது. ஆனால் இந்த 4 ஆண்டுல ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, ஆன்டி தலித் இஷ்யூஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து களத்தில் எதிரொலிக்கும், அதெல்லாம் நாங்கள் வாக்குகளை அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிரயோஜனப்படாது. இதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கொல்லப்பட்டாரு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார கேஸில் வந்து 20-30 பேர் செத்தாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல் ஜெயிக்கிறார். அதெல்லாம் எடுபடலை. மக்கள் அதுக்காக தயாராக இல்லை. கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு அரசாங்கம் வந்து பணம் கொடுத்த போது என்ன ஜனங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? குடிச்ச செத்தவனுக்கு ஏன் கொடுத்தேன்? 10 லட்சம் கொடுத்தீங்க. அந்த காலத்தில் அப்படி இருக்காது. குடிச்சவனுக்கு ஒரு பணமும் கொடுக்கலையேங்கிறது அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு மக்கள் கேட்குற கேள்வி, குடிச்சு கொழுப்படுத்த அவன் செத்துருக்கான், அவனுக்கு ஏன் கொடுத்தேன் கேட்குறது தான் இன்னைக்கு இருக்கிற மக்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா அரசியல் நடத்த முடியாது. மக்கள் மனம் மாற்றம் வந்துருச்சு. அதுக்கு தகுந்த அதுதான் அண்ணாமலை கிளீனாக சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அண்ணாமலையை நான் பாருங்க. இப்போ பிஜேபி தங்களுடைய வலதுசாரி, தீவிர வலதுசாரிங்கிற அந்த சித்தாந்தத்தை சற்று இறக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு வளர்ச்சி, ஆன்டி கரப்ஷன் இது மாதிரியான மக்களுக்கான இஷ்யூக்களை தான் வந்து கொண்டு போனால் தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரலையே அவங்க. வந்திருந்தாக்கா இன்னைக்கு வந்து வக்ஃபு இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்க சரியா வரல. அதனால தானே அமித்ஷா வந்து பழனிசாமி காலில் விழுந்தாரு. அவரோட சேர்ந்து நேர்மாறா சொல்றீங்க சார். இபிஎஸ் அவர் காலில் விழுந்தாங்க. அவர் கூப்பிட்டாரு, அவர் வரலையே பழனிசாமி. 12 மணிக்கு தானே மிரட்டி தானே வரவழைச்சாரு. மிரட்டி வரவழைச்சாரு. இவரா கையை பிடிச்சி தூக்கிக்கிட்டார், போச்செல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டு போயிட்டார். 2 நாள் கழிச்சு சொன்னார், கூட்டணியில் இருக்கிறதா உனக்கு வேணா 2 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற, ஆட்சியில் பங்கு கொடுக்குற விஷயம்லாம் கிடையாதுன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ அமித்ஷாவுக்கு என்ன பண்ண முடியுது? அதனால தானே உடனே போய் பூத் கமிட்டியெல்லாம் போட்டேன்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தின விஜய் மிரட்டி அவரை விஜய் அனுப்பிச்சி விட்டார்.
விஜய் ஒன்றும் பெருசாக 2 நிமிஷத்தில் பேசிட்டு அவர் அரசியலை பண்ணாமல் அவர் மட்டும் போயிட்டார். உடனே தான் கோவம் வந்து ஓஹோ உனக்கு இவ்வளோ திமுறா, உனக்கு விரோதியாக இருக்கிற அஜித்துக்கு பார்த்த பத்மபூஷன் பார்த்தா அமித்ஷா எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். இதெல்லாம் உதாரணங்கள். அதான் அப்போ இன்னைக்கு அந்த கட்சி தடுமாறுது. ஏன்னா நீதிமன்றங்கள் அவங்களுக்கு ஆதரவாக சரியாக இல்லை, மக்கள் மன்றம் சரியாக இல்லை. அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறதே வந்து அமலாக்கத்துறையும் வாக்கியந்திரத்தையும் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் கண்ணு கருத்துமாக நின்றுட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார், 1 மணி நேரத்தில் எப்படி 6 லட்சம் பேர் வாக்களிச்சான் மகாராஷ்டிராவில்னு கேட்டார். இந்த கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் இல்லை. ஆக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல எங்கள் மாதிரி சில பேர் தான் வாக்கியந்திரத்தை பற்றி பேசுகிறேன், இன்றைக்கி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாக்கியந்திரம் காலவாரிடுமோங்கிற பயத்தில் தான் இன்றைக்கி அமித்ஷா டெஸ்பரேட்டாக இருக்கார். இவ்வளோ வேகமாக உடனே அங்கே பழனிசாமி அப்படி பேசிட்ட உடனே இந்த பக்கம் வந்து விஜய் தூண்டி விட்டு ஒரு மீட்டிங்கு, 3 மாதமாக வீட்டில் இருந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு மீட்டிங்கு. விஜய் சரியா இல்லை உடனே எங்கேயோ போயிட்டு இருந்த இவர் அஜித்தை கூப்பிட்டு அவருக்கு வந்து பத்மபூஷன், உடனே ரஜினியை கூப்பிட்டு ஒரு இதை கொடு, ஸ்டேட்மெண்ட் கொடு, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இட் ஒன்லி ஷோஸ் பாஜக எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். அதைத்தான் அவர் நம்மளை சொல்கிறாரு, எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடாத, நீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களுக்கு வெடிச்சுக்கிட்டாங்க, நீ வாக்கியந்திரத்தில் கை வச்சுன்னா அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீ மாட்டிக்குவேன். அவ்வளோதான். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, வரக்கூடிய 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றத்துக்கு வேணும்னு கேட்கலாம், யாரை கொண்டு வருவீங்க பாருங்க, அவ்வளோதான் கேள்வி. திமுக வேணாம், யாரை கொண்டு வரதா இருக்கு அது சொல்லு. அப்போ அந்த ஆட்சி மாற்றம் நம்ம சொல்லணும். யார் வரப்போம்? பல 3 அணிகள் இருக்கு எதிரணியில். எந்த அணி சொல்லு? நாம் தமிழர் இருக்கு, தாவேகா இருக்கு, அதே போல பிஜேபி அடிஎம்கே கூட்டணி இருக்கு. நாம் தமிழர் நல்ல கட்சி, இது வரலும் ஒவ்வொரு தேர்தலையும் பல கோடிக்கணக்கான வாக்குகளை வாங்கி ஆட்சியில் உட்காந்துருவாங்க. அப்போ தாவேகா போட்டியிட்ட இடங்கள் எல்லாம் பயங்கரமான வெற்றி. சொல்லுங்களேன், ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சியும் தேர்தலே நிற்காத ஒரு கட்சியும் வந்து மாற்றுக்கு கொடுக்க போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கும் சொல்கிறேன், அண்ணாமலை சொன்னது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் வந்து அப்படியே எல்லாம் இந்த மாதிரி விளம்பரத்திலேயே ஓட்டி போடலான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் அது பொருந்தும், மீடியாக்களும் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக சார். திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், அவருடைய இந்த கருத்தை நீங்கள் வரவேற்றிருக்கீங்க, மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு அமையும் என்ற உங்களுடைய அனாலிசிஸும் பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.